நீ அந்த இடத்துக்கு போகாத என்று இதயம் சொல்லுகிறதா? அன்பிற்குரியவர்களே, அது கடவுளினுடைய குரலாக இருக்கும். போகாத இடந்தனிலே போக வேண்டாம் என்று உலகநாதரனுடைய உலக நீதி மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நாம் நமது இதயத்தை கவனிக்கிறோமா? இன்றைக்கு வாழ்க்கையில் தங்களுடைய மனசாட்சியினுடைய குரலை கேட்டு செயல்படாதவர்கள் நிறைய பேர் வாழ்க்கையிலே தவறி இருக்கிறார்கள், பாதை மாறி இருக்கிறார்கள், தடம் புரண்டிருக்கிறார்கள். திருத்துதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமடலிலே மிக தெளிவாக சொல்லுகிறார், தீமையை விட்டு ஓடு என்று சொல்லுகிறார். எனவே தீமையை விட்டு நாம் எல்லாரும் ஓட வேண்டும். பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்கள் குறிப்பாக தீய வழிகளை விட்டு ஓட வேண்டும். தீய நண்பர்கள், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உடனடியாக கைவிட வேண்டும். இரண்டாவதாக, மிகப்பெரிய மோசமான கண்டென்ட் நிகழ்ச்சிகள் இந்த இன்டர்நெட்டில் அல்லது யூடியூபில் வரக்கூடியதை அறவே தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மோசமான செய்திகளை தரக்கூடிய பத்திரிகைகள் இவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக இதயம் சொல்லுவதை நாம் கேட்டால் உண்மையிலேயே நாம் நிறைவுள்ளவர்களாக, இயேசுவினுடைய ஆசிரை பெற்றவர்களாக, இந்த சமூகத்திலே ஒரு நல்ல நிலையை அடையக்கூடியவர்களாக மாற முடியும். இன்றைக்கி அதை செய்வோமா? அப்போ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.